பிரைஸ் த லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 32ஆம் நாளில் கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி லோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 32ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 32ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி மத்தேயு 6:27. கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். இயேசுவின் இந்த வார்த்தைகள் தேவையற்ற கவலை மனித வாழ்க்கையில் எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்பதை வலியுறுத்துகின்றது. கவலை என்பது பயனற்றது. அது தேவன் மீதுள்ள நம்முடைய நம்பிக்கையின்மையை காட்டுகின்றது. எனவே கவலையை விடுத்து தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்பதே இதனுடைய முக்கிய விளக்கமாகும். ஒரு முழம் என்பது சுமார் 18 அங்குலம் 18 inches. கவலைப்படுவதால் ஒருவரின் ஆயுளையோ உடல் அளவையோ சூழ்நிலையையோ ஒரு முழமாவது மாற்ற முடியாது என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. நாம் கவலைப்படும் போது தேவன் என்னை பார்த்து கொள்வார் என்ற நம்முடைய நம்பிக்கையில் குறைபாடு இருப்பதை காட்டுகின்றது. இரவு நீங்கி பொழுது விடிந்து சேவல் கூவும் சத்தத்தோடு கண்விழிக்கும் போது இந்த நாள் ஏன் தான் விடுகின்றதோ, இன்றைய பொழுது விடியாமலே இருந்திருக்கலாமே, இத்தனை மனபாரத்தோடு எப்படி இந்த நாளின் காரியங்களை நான் கவனிப்பேன் என்று உள்ளத்தின் பாரத்தினால் ஆத்துமா சோர்ந்து விடியலை சந்திக்கின்ற எத்தனையோ பேர் இன்றைக்குண்டு. இப்படியாக உலகத்தின் பாரங்களினால் கவலையடைந்த மனிதனுக்கு ஆண்டவர் இயேசு ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகின்றார். உங்களை சுற்றிலும் இருக்கும் இயற்கையை சற்றே கவனித்து பாருங்கள் என்று. கொஞ்சம் உங்கள் கற்பனை மோடை தட்டி விடுங்கள். அழகான மலை பிரதேசம், மிக அமைதியான சூழ்நிலை, அதிகாலையில் இதமான தென்றல் காற்று, சலசலவென ஓடும் நீரூற்று, அதன் அருகே முளை தெலும்பி பல வர்ண நிறங்களோடு பூத்து குலுங்கும் புஷ்பங்கள், ஓங்கி வளர்ந்த மரங்களிலிருந்து பறவைகள் குருவிகள் கீச் கீச் என்று ஒலி எழுப்புகின்ற இனிய ஓசை. இதையெல்லாம் நாம் பார்க்கும் போது ஒவ்வொரு நாளும் கவலையோடும் கண்ணீரோடும் தூங்கியலும் நமது கவனத்தை எவ்வளவாய் ஈர்க்கின்றது இல்லையா? இத்தனை அழகான இயற்கையை படைத்து பராமரிக்கின்ற நம்முடைய ஆண்டவர் நமது கவலைகளையும் தேவைகளையும் அறியாமல் இருப்பாரா? இல்லை சந்திக்காமல் தான் விட்டு விடுவாரா? மத்தேயு 6:26-28 வசனங்கள் சொல்கிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளுக்கு உடுத்து வைக்கின்றவர் அவரே. அவைகள் எப்போதாவது தமது தேவைகளை குறித்து கவலைப்பட்டிருக்கிறதா? படைப்பிலே மிக சாதாரணமான அவைகளை பராமரிக்கும் நம்முடைய அன்புள்ள தேவன் தமது சாயலாகவும் படைப்பின் சிகரமாகவும் சிருஷ்டிக்கப்பட்ட நம்மை பராமரிக்காமல் விட்டு விடுவாரா என்ன? அவர் நம்மை பராமரிப்பேன் என்று வாக்களித்துள்ளார் என்பதற்காக நாம் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்து விட முடியாது. அவர் சோம்பேறித்தனத்தை விரும்புகிறவரும் அல்ல. நீதிமொழிகள் 10:4 சொல்கிறது, சோம்பர் கையால் வேலை செய்கின்றவன் ஏழை ஆவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். பறவைகள் ஆனாலும் அவைகள் இரை தேடி செல்ல வேண்டும். புஷ்பங்கள் ஆனாலும் அதை தாங்கி நிற்கும் செடிகள் தமது வேர்களை நீர்க்கால்களை நோக்கி நீட்ட வேண்டும். எனவே நமக்கு தேவன் தந்த திறமைகள் தாளந்துகள் வளங்களை கொண்டு நம்மால் முடிந்ததை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமது கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதித்து வாய்க்கச் செய்வார். அப்படி செய்வதை விட்டுவிட்டு வெறுமனே அமர்ந்திருந்து அந்த நாளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் நமக்கு ஒரு நன்மையும் ஏற்பட போவதில்லை. தேவாதி தேவன் அண்ட சராசரங்களை படைத்தவர், சகலத்தையும் ஆளுகை செய்கின்றவர். அவர் நம்மை பார்த்து கவலைப்படாதீர்கள் என்று சொல்லியும் சாதாரண மனிதர்களாகிய நாம் கவலைப்படுவதை நிறுத்துவதே கிடையாது.
கவலை இல்லாத மனிதன் என்று யாரையுமே சொல்ல முடியாது. மனிதன் சந்தோஷமாய் இருப்பதை காட்டிலும் இந்நாட்களில் அநேக காரியங்களை குறித்து கவலையாய் துயரமாய் இருக்கின்ற நேரம்தான் அதிகம். நாம் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். பணக்காரர்களுக்கு பணம் நிறைய வைத்திருந்து அதை எப்படி பாதுகாப்பது என்கின்ற கவலை, ஏழைகளுக்கு அடுத்த வேளை உணவிற்கு என்ன செய்வது என்கின்ற கவலை, வீடில்லாதவர்களுக்கு வீடில்லையே என்ற கவலை, வீடு இருப்பவர்களுக்கு நிம்மதி இல்லையே என்கின்ற கவலை, திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கவில்லையே என்கின்ற கவலை, திருமணம் செய்தவர்கள் ஐயோ நான் ஏன் தான் திருமணம் செய்தேனோ, பேச்சுலராகவே இருந்திருக்கலாம் என்ற கவலை, குண்டாக இருப்பவர்களுக்கு ஒல்லியாக வேண்டும் என்கிற கவலை, ஒல்லியாக இருப்பவர்களுக்கு குண்டாக வேண்டும் என்கிற கவலை, 10வது 12வது படிக்கும் பிள்ளைகளுக்கு பரீட்சை ரிசல்ட் எப்படி இருக்குமோ என்கிற கவலை, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டுமே, வாழ்க்கையிலே முன்னேற வேண்டுமே என்கிற கவலை, வாலிப பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை குறித்த கவலை. இப்படி கவலைகளின் பட்டியலை சொல்லிக்கொண்டே போகலாம், அதற்கு முடிவே இல்லை. பலருக்கு இல்லாததை குறித்து கவலை, இன்னும் பலருக்கு அதிகம் இருப்பதனால் கவலை, சிலருக்கு வாங்கியதால் கவலை, சிலருக்கு கொடுத்ததால் கவலை. இப்படி நாம் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு கவலை மூட்டையை சுமந்து கொண்டுதான் இருக்கின்றோம். பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முன்பாகவே கொடுக்கப்படும் வட்டி என்றே கவலையை சொல்லலாம். மாத்திரமல்ல, இந்த கவலைகள் நமது சரீரத்தை ஒடுக்கி ஆத்துமாவை தொய்ந்து போக செய்து விடுகிறது. இப்படி எதற்கெடுத்தாலும் கவலைப்படுவதை விட்டுவிட்டு மாறாக இயல்பான விஷயங்களை இயல்பாகவே பார்க்கவும் எடுத்துக்கொள்ளவும் கற்றுக்கொண்டால் கவலை தானாகவே பறந்துவிடும். ஒரு மனிதன் ஒரு மலையின் மேல் ஒரு பெரிய பொதி மூட்டையை தூக்கி கொண்டு ஏறிக்கொண்டிருந்தான். ஏற முடியாமல் தள்ளாடி தவித்து சிறிது நேரம் ஓய்வெடுத்து செல்லலாம் என்று ஓரிடத்தில் அமர்ந்தான். அந்த வழியே வந்த ஒரு முதியவர் மிக சோர்வோடு அமர்ந்திருந்த அவனை பார்த்து, இந்த மூட்டையில் என்ன இருக்கிறது என்று கேட்டாராம். அதற்கு அவன், இந்த மூட்டையில் என்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் வைத்திருக்கிறேன் என்று சொன்னான். அதை திறந்து அந்த முதியவருக்கும் காண்பித்தான். அதற்குள் 2 மூட்டைகளாக பிரித்து கட்டப்பட்டிருந்தது. அவர் மறுபடியும், இது ஏன் 2 மூட்டைகளாக வைக்கப்பட்டுள்ளது என்றார். அதற்கு அவன், ஒன்று என்னுடைய கடந்த காலம் பற்றியது, மற்றொன்று வருங்காலம் பற்றியது என்றான். நீ ஏன் இன்னும் நடந்து முடிந்த கடந்த காலத்தின் துக்கங்களையும் பாரங்களையும் தூக்கி சுமக்க வேண்டும்? அதை விட்டுவிட வேண்டியது தானே என்றார். அவனுக்கு பெரியவர் சொல்வது சரியாக படவே கடந்த கால பாரத்தை விட்டுவிட தீர்மானம் எடுத்தான். அப்புறம் அடுத்த மூட்டையை காண்பித்து, இது எதற்கு என்றார் அந்த முதியவர். அதற்கு அவன், இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க உள்ள காரியங்களை நினைத்த கவலைகளையும் பாரங்களையும் பற்றியது என்றான். இனிமேல் நடக்கப் போவதை குறித்து இப்போதிருந்தே சிந்தித்து ஏன் நீ கவலைப்பட்டு கலங்க வேண்டும்? அதையும் விட்டுவிடு என்றார். உடனே அதையும் விட்டுவிட தீர்மானித்தான். இப்போ நீ மலையின் மேல் ஏறு, சுலபமாக ஏறிவிடலாம் என்றார். அவனும் அப்படியே சுலபமாக ஏறி மலை உச்சியை அடைந்தானாம். நம்மில் அநேகர் இப்படித்தான் நடந்து முடிந்து போன காரியங்களையும் நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்த மாதம் என்ன நடக்குமோ என்று, ஏன் இன்னும் பிறக்காத குழந்தைக்கு நல்ல ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்குமா, நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்குமா, நகை விக்கிற விலையில் பொண்ணா பிறந்துட்டா என்ன செய்யறதுன்ற வரைக்கும் கவலைப்படுகின்ற எத்தனையோ பேரை பார்த்திருக்கின்றேன். கவலைகளை இறக்கி வைக்க முடியாமல் நாமவே தூக்கி சுமந்து கொண்டு பாரத்தோடு இந்த உலகில் அலைந்து கொண்டிருக்கின்றோம். அவர் உங்களை விசாரிக்கின்றவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று தேவன் நமக்கு போதித்தாலும், சுமை தாங்கியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்தாலும், இல்லை இல்லை நான் தான் சுமப்பேன் என்று பாராங்கள் போன்ற கவலையின் சுமைகளை நமது இருதயத்தில் சுமந்து கொண்டு கலங்கி தவித்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த உலகில் இருக்கும் வரைக்கும் கவலைகள் நம்மை விட போவதில்லை. ஒண்ணு போனா இன்னொன்னு ஏதாவது ஒரு கவலைகள் பாரங்களை சுமந்து சுமந்து நாமும் களைத்து போகின்றோம். ஆனால் அந்த முதியவர் சொன்ன உடனே இந்த இளைஞன் அவற்றை விட்டுவிட தீர்மானித்தது போல நாமும் அவைகளை விட்டுவிட தீர்மானித்து விட்டுவிட வேண்டும். அப்போதுதான் நமக்கு விடுதலை கிடைக்கும். வேதத்தில் பார்த்தோமானால் கர்த்தர் ஆபிரகாமிற்கு உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருந்தார்.
ஆனால் வருடங்கள் கடந்து சென்றது. ஆபிரகாம் கவலைப்பட அநேக காரணங்கள் இருந்தன. ஆனால் அவரோ தான் வயது சென்றவராய் இருந்ததையும் தனது மனைவி சாராலும் வயது சென்றவளாய் கர்ப்பம் தரிக்க முடியாதவளாய் இருந்ததையும் நினைத்து கவலைப்படாதிருந்தார். தேவன் சொன்னதை சொன்னபடி செய்கிறவர் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்தார். விசுவாசித்தபடியே தேவன் அவருக்கு அழகான ஈசாக்கை கொடுத்தார். மனித இயல்பில் நடக்க சாத்தியமே இல்லை என்று தெரிந்தும் அதை குறித்து வீணாக சிந்தித்து கவலைப்படாமல் சொன்னவர் செய்வார் என்று கர்த்தர் மீது மாத்திரம் நம்பிக்கை வைத்த ஆபிரகாமை போல சூழ்நிலை எதிராக இருந்தாலும் சூழ்நிலையை சாதகமாக மாற்றுகிற தேவனை நோக்கி பார்க்கும் போது நமது மகிழ்ச்சிக்கு யாருமே தடை போட முடியாது. அன்னாள் தனக்கு பிள்ளை இல்லாததினால் கவலைப்பட்டாள். அவளுடைய சக்கலத்தியாகிய பெண்ணினாலோ கடுமையான வார்த்தைகளை பேசி அவளை கவலை கொள்ளும்படி செய்து அவள் மனதை மனமடிவாக்குவாள். இது நிமித்தம் அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டு எப்போதும் துக்கமுகமாகவே இருப்பாள். ஆனால் அன்னாளை கவலைப்படுத்திய பெண்ணினாலோ சந்தோஷமாக இருப்பாள். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, சாத்தானுடைய முக்கியமான ஆயுதம் நம்மை கவலை அடைய செய்யும் காரியங்களை செய்வதுதான். நாம் கவலை அடைந்து விட்டால் ஜெபிக்காமல் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுவோம் என்பதை அவன் நன்றாகவே அறிவான். அதனால்தான் அவன் திரும்ப திரும்ப நாம் கவலைப்படும்படியான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகின்றான். இப்படி கவலைப்பட்டு கொண்டிருந்த அன்னாள் ஒரு நாள் தன்னுடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வைத்தாள். அந்த நாள் முதல் அவளுடைய கண்ணீர் கவலை எல்லாம் ஆனந்த களிப்பாக மாறியது. மொர்தெகாயும் யூத ஜனங்களும் மிகவும் கவலைப்பட்டார்கள். காரணம், ஒரே நாளில் அவர்கள் எல்லாரும் அழிக்கப்படுவதற்கு ராஜாவினிடத்திலிருந்து உத்தரவு பிறந்தது நிமித்தம் பயமும் கலக்கமும் அவர்களை பிடித்தது. இவர்களைப் போல பல விதங்களில் கவலைகள் நம்மை கலங்கும்படி செய்தாலும் நம்மை விசாரிக்கின்ற நல்ல தேவன் நமக்கு உண்டு. இதை அறிந்த மொர்தெகாயும் எஸ்தரும் இப்படி கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் காரியங்கள் ஒன்றும் மாறப்போவதில்லை என்று 3 நாள் உபவாச ஜெபத்தை போட்டார்கள். அவர்களே எதிர்பார்க்காத விதத்தில் எதிரான காரியங்கள் எல்லாம் சாதகமாக மாறியது. கவலை, அது விசுவாசமின்மையின் அடையாளம். அதனால்தான் இயேசு கவலைப்படுவதை எதிர்க்கின்றார். கவலை எதையும் சாதிக்கப் போகிறதில்லை. கவலைப்படுவதால் யாரும் தங்கள் உயரத்தோடு ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. கவலைப்படுவதால் நமது ஆயுளுடன் யாராலும் ஒரு நாளை கூட்ட முடியாது. மாறாக கவலை நமது ஆயுளை குறைத்துவிடும். உடலுக்குள் மாற்றங்களை உருவாக்கி உடல் நலனை உருக்கி உடலை பலவீனமாக்கும். மன அழுத்தத்தை கொண்டு வரும், தூக்கமின்மையை கொண்டு வரும், பதட்டத்தை கொண்டு வரும், இரத்த அழுத்தத்தை கொண்டு வரும். இவையெல்லாம் வரும்போது உடலானது நோய்களுக்கு கம்பளம் விரிக்கும். வாழ்வின் ஆரோக்கியமாக வாழும் பாதையை விட்டு விலகி நோய்களின் பாதையை நோக்கி உடல் பயணிக்கும். கவலை உயர்வுக்கான வழியல்ல, அது அழிவுக்கான வாசல். தன்னுடைய அப்பாவின் தோளில் தூங்கும் மழலைக்கு கவலை என்றால் என்ன என்று தெரியுமா? காரணம், தன்னுடைய அப்பா தன்னை பார்த்து கொள்வார் எனும் முழுமையான நம்பிக்கை. அசைக்க முடியாத நம்பிக்கையே மழலைக்கு கவலையற்ற நிம்மதியை கொடுக்கின்றது. நம்முடைய பரலோக தகப்பன் மீதான நம்பிக்கை நமக்கு அத்தகைய ஒரு மன நிம்மதியை தர வேண்டும் என்கின்றார் இயேசு. இயேசுவின் வாழ்க்கை பாதையில் தனக்காக அவர் கவலைப்பட்டதை நாம் பார்க்கவே முடியாது. காரணம், தனது தந்தையின் கரங்களில் தான் பாதுகாப்பாய் இருப்பதை அவர் உறுதியாய் நம்பினார். மத்தேயு 6:34 சொல்கிறது, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்த நாள் நான் என்ன செய்வேன் எனும் கவலை அர்த்தமற்றது. எதிர்காலத்தை பற்றிய தேவையற்ற கவலைகளை காட்டிலும் நிகழ்காலத்தில் தேவன் மீது நம்பிக்கை வைத்து வாழ நமக்கு இது கற்பிக்கின்றது. நாளைக்காக கவலைப்படுவது இன்றைய சமாதானத்தை கெடுத்துவிடும். நான் படித்த ஒரு காரியம் எனக்கு நினைவிற்கு வருகிறது. ஒரு செல்வந்தனுக்கு தன்னுடைய செல்வத்தை எல்லாம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டுமே என்ற கவலை மிக பெரிதாக இருந்தது. அதனை பாதுகாக்க மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு பெட்டகத்தை செய்ய வேண்டும் என்று அதை குறித்து இரவு பகலாக தூக்கம் இல்லாமல் பல நாட்கள் விசாரித்து கடைசியாக மறுநாள் மிக பெஸ்டான ஒன்றை செய்வதற்குரிய எல்லா முன்னேற்பாடுகளையும் செய்துவிட்டான். ஆனால் அந்த நாளையை பார்க்க அவன் இல்லாமல் போய்விட்டான்.
நாளை என்பது நம் கையில் இல்லை. எனவே நாளைக்கான கவலை மட்டும் நம்மிடம் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? நாளைக்கான கவலை என்பது வருங்கால வாழ்விற்கான சேமிப்பையோ எதிர்கால காரியங்களுக்கான திட்டமிடுகிறதையோ வேலைகளை குறித்தோ சொல்லவில்லை. திட்டமிடுகிறதும் அதற்காக செயல்படுகிறதும் நிச்சயமாகவே மிகவும் அவசியம்தான். ஆனால் அதை குறித்தே யோசித்துக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டு சாப்பிடாமலும் தூங்காமலும் உடலை வருத்தி கொள்ளத்தான் கூடாது. சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். உங்களுக்குள் கவலை வருவதை உணரும் போதே அதை அப்படியே கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிடுங்கள். இருளை இருள் வெளியே தள்ளாது. இருளை வெளியேற்ற வெளிச்சம் நமக்கு அவசியம். கவலையாகி இருளை வெளியேற்ற வசனம் என்னும் வெளிச்சம் நமக்கு அவசியம். கவலை வரும்போதெல்லாம் நாம் நம்முடைய இருதயத்தை வேத வசனங்களினால் நிரப்பிக் கொள்வோமானால் கவலை நம்மை விட்டு ஓடியே போய்விடும். வேதம் சொல்கிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். முதலாவது எல்லாவற்றிற்காகவும் ஜெபம் செய்யுங்கள். பிலிப்பியர் 4:6-7 சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கவலைப்படுவதற்கு பதிலாக உங்கள் பயங்களை கவலைகளை ஜெபமாக மாற்றுங்கள். தேவன் முன்பு செய்த நன்மைகளை எண்ணி நன்றியுணர்வுடன் உங்கள் கவலைகளை தேவனிடம் சமர்ப்பிக்கும் போது கவலைகள் மாறி தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் நிரப்புவதை பார்ப்பீர்கள். 2, தேவனுடைய பராமரிப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள். மத்தேயு 6:25-34 வசனங்கள். ஆகாயத்து பறவைகளையும் காட்டு புஷ்பங்களையும் பாதுகாத்து பராமரித்து அவைகளின் தேவைகளை சந்திக்கின்ற தேவன் அவர் சாயலில் உருவாக்கின உங்கள் தேவைகளை அவர் நிச்சயம் சந்திப்பார் என்று நம்புங்கள். 3, இன்றைய நாளில் கவனம் செலுத்துங்கள். மத்தேயு 6:34 சொல்கிறது, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். நம்முடைய கவலை நாளைய தினத்தின் துக்கத்தை முற்றிலும் அகற்றாது. அதற்கு மாறாக அது இன்றைய தினத்திற்குரிய பலனை அகற்றிவிடும். ஆதலால் நாளைய தினத்தை பற்றி கவலைப்படாமல் ஒவ்வொரு நாளையும் தேவனை சார்ந்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். 4, முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு தேவனுக்கு உகந்ததை நாம் முதலாவது தேடாமல் பணம், உணவு, உடை, ஆடம்பரம் எனும் உலக தேவைகளுக்காக நமது நேரத்தை அதிகமாக செலவிடும் போது முதன்மையானது பின்னுக்கு தள்ளப்படுகிறது. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்த மரியாளை போல இல்லாமல் என்ன சமைப்பது என ஓடுகின்ற மார்த்தாளை போல ஓடும்போது கவலை நம்மை சூழ்ந்து கொள்ளுகின்றது. பொருள் தேவைகளை விட கர்த்தரை தேடுகிறதில் முன்னுரிமை கொடுக்கும் போது நமக்கு தேவையானதை தேவன் பார்த்து கொள்வார் என்று நம்புங்கள். 5, உங்கள் சுமைகளை தேவனிடம் ஒப்படையுங்கள். 2 பேதுரு 5:7 சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சங்கீதம் 55:22 சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இன்றைக்கு மனுஷன் பாரம் சுமந்து தவிக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு துயரம், துக்கம். யாரிடமாவது தன்னுடைய கவலையை பகிர்ந்து கொண்டால் தன்னுடைய பாரம் இறங்குமே என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். பாரத்தை யார் மேல் இறக்கி வைப்பது என்று அறியாத ஜனங்கள் ஒவ்வொருவரிடமாய் சென்று தங்களுடைய பாரத்தையும் கவலைகளையும் இறக்கி ஆறுதல் பெற முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இந்த அவசரமான உலகத்தில் மற்றவர்களுடைய துயரங்களை யார் உட்கார்ந்து அமைதியாய் கேட்பார்கள்? யாருமே கேட்பதற்கு ரெடியாய் இல்லை. இன்னும் சிலர் உன் பிரச்சனைக்கு நீதான் காரணம், உன் வியாதிக்கு நீதான் காரணம் என்று குற்றம் சுமத்தி இன்னும் அதிகமான துயரத்துக்குள்ளாக்கி விடுகிறார்கள். எனக்கு ஒரு மகளை தெரியும். அவளது திருமணத்திற்கு முன்பு வாலிபத்தில் செய்த பாவமான காரியங்கள் அவள் மனதில் உறுத்தவே தான் நம்பின இன்னொரு சகோதரியிடம் போய் கண்ணீர் விட்டு அழுது எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொண்டாள். அந்த சகோதரி அதை பொறுமையாய் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு அந்த காரியத்தை ஊரெல்லாம் தம்பட்டம் அடித்து விட்டாள். இதனால் வேதனை பல மடங்கு அதிகரித்தது.
பாரத்தை இறக்கி வைக்க நினைத்த மகளுக்கு பாரம் பல மடங்கு அதிகமாகி விட்டது. கணவனையும் இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. சிலர் பாரத்தை நீங்க சினிமாவுக்கு போகிறார்கள், சிலர் குடிக்க போகிறார்கள், இன்னும் சிலர் நண்பர்களுடன் சேர்ந்து அரட்டை அடிக்கிறார்கள். இதனால் பாரம் அதிகமாகுமே தவிர குறைய போவதில்லை. இயேசு கிறிஸ்து மிக அன்போடு கூட அழைக்கின்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். இயேசு ஒருவர் மாத்திரமே இனிய சுமை தாங்கி. அவரிடம் நம்முடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து விடலாம். உங்கள் பாரம் எதுவாய் இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். இருதயத்தின் பாரத்தை எல்லாம் கண்ணீராக மாற்றி தேவனுடைய பாதங்களிலே ஊற்றிவிட்டால் பலு இறக்கப்படும் போது ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய ஆறுதலை, ஒரு பெரிய சமாதானத்தை உங்கள் இருதயத்தில் நீங்கள் நிச்சயம் உணர்வீர்கள். ஏசாயா 46:3-4 வசனங்கள் சொல்கிறது, தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் வெகு சீக்கிரத்திலே உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் கண்ணீரை எல்லாம் களிப்பாக மாற்றுவார். ஆதலால் இனி தேவையில்லாமல் கவலைப்படுகிறதை விட்டுவிட்டு எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கன்பானவர்களே, நம்முடைய சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்மை கண்ணும் கருத்துமாக விசாரிக்கிற ஒரு நல்ல தேவன் ஒருவர் உண்டு என்று எப்பொழுதும் மறந்து போக வேண்டாம். காரியங்கள் எல்லாம் எதிர்ப்புறமா இருக்கிறதால, சூழ்நிலைகள் தடைகளா இருக்கிறதால எதுவும் மாறப்போவதில்லை என்று அர்த்தம் இல்லை. ஒரு நாளிலே இரவு ஒரு முடிவாக இருந்தாலும் காலை பொழுது என்று ஒரு புதிய துவக்கம் ஒன்று எப்பொழுதும் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இரவு என்று ஒரு முடிவை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களுக்கென்று ஒரு காலை பொழுதை தேவன் எப்பொழுதும் வைத்திருக்கிறார் என்று மறந்து போக வேண்டாம். அந்த காலை பொழுது எப்படி இருக்கும் என்றால், முந்தின பார்த்த கவலைகளை மறக்கத்தக்கதாக இருக்கும், முந்தின பாரங்களை கைவிடத்தக்கதாக இருக்கும், புதிய திருப்பங்கள், மாறுதல்கள், நன்மைகள் காணத்தக்கதாக இருக்கும் என்று மறந்து போக வேண்டாம். எனக்கு அன்பானவர்களே, வேத வசனத்தை நீங்கள் படிப்பீரானா, ஒரு இரவிலே இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவரை சிறைப்பிடித்தார்கள். இரவு முழுவதும் சாட்டையால் அடித்தார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள், முள்முடி சூட்டினார்கள், யூதாவின் ராஜா என்று சொல்லி அவரை பரிகாசம் பண்ணினார்கள். அன்று இரவு முழுவதும் காலை வரைக்கும் வேதனைகள், அவமானங்கள், வார்த்தையால் சொல்ல முடியாத நெருக்கங்கள் இயேசுவுக்கு இருந்தது. எல்லாரும் நினைச்சாங்க இயேசுவோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவருடைய ஊழியம் முடிஞ்சு போச்சு, அவர் மாட்டிக்கொண்டார், இனி அவர் எழும்பு போவதில்லை, எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று சொல்லி பரிகாசம் பண்ணினார்கள். ஏன்? அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது சொன்னார்கள், நீ தேவனுடைய குமாரன் என்றால் உன்னை ரட்சித்துக் கொண்டு எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று பரிகாசம் பண்ணினார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இத்தனை வேதனைகள், இத்தனை அவமானங்கள் பொறுமையோடு சகித்தார். என் அன்பானவர்களே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் எதற்காக இத்தனை பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர் ஊடாக அவர் செல்ல வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பாடுகளை, துக்கங்களை சிலுவையிலே சுமந்தார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை, வியாதிகளை சிலுவையிலே சுமந்தார். என அன்பானவர்களே, அவர் பாவத்தை மாத்திரம் சிலுவையிலே சுமக்கவில்லை, நம்முடைய பாரத்தை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய வேதனைகளை, நம் மனதில் இருக்கிற ஒவ்வொரு கலக்கங்களையும் தேவன் சிலுவையிலே சுமந்தார். என அன்பானவர்களே, அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார், சுமந்து முடித்தார். ஆமா, உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் வருவது நிச்சயம். ஆதலால் நடந்தவைகளை எண்ணி, முடிந்தவைகளை எண்ணி கலங்க வேண்டாம். எல்லா நிலையிலும் அவரே சார்ந்திருப்போம்,
அவரே நம்பியிருப்போம். நம்பின நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் வைக்கிறேன். எங்கள் கண்ணீர், எங்கள் வேதனைகள், எங்கள் மனக்லேசங்களை நீர் அறிந்திருக்கிறீர். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று உன்னுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமப்பா, உம்மை நம்பினோரை ஒருபோதும் நீ கைவிடுகிற தேவன் அல்ல. தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறீர் என்று சொன்னீர். உன் வெட்கத்துக்கு ஈடாக இரட்டத்தனையான நன்மை வரும் என்று சொன்னீர். உன் துக்க நாட்கள் முடிந்து போயின என்று சொன்னீர். ஆமப்பா, ஒரு இரவு இயேசுவை சிலுவையிலே அறிந்தார்கள். ஆனா ஒரு காலை பொழுதிலே அவர் உயிர் தெழுந்தார். மரணத்தை ஜெயித்தவராக அவர் உயிர் தெழுந்தார். ஆம், இன்று இரவு போன்ற பிரச்சனைகள் உங்களை நெருக்கலாம், உங்களை சிரமப்படுத்தலாம், உங்களை வேதனைப்படுத்தலாம். அவைகள் மத்தியிலும் மரணத்தை ஜெயித்தவர், பாதலத்தை வென்றவர் உங்களுக்கென்று ஒரு காலை பொழுது வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு அவரே சார்ந்திருப்போம், அவரே நம்பியிருப்போம், அவரை பற்றியிருப்போம். மேன்மையான நாட்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழ் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. அது பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.